டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சென்டர். ஒரு ஸ்டேடியம் கண்டிப்பா ஒரு டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு ஸ்டேடியம் கன்ஃபார்மா வேணும் ப்ரோ. ஏன்னா இல்ல இந்த ப்ரோ. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ரெகுலரா இயர்லி ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க, மீட்லாம் நடத்துவாங்க. ஸ்போர்ட்ஸ் மீட், அத்லெட்ஸ் பிளஸ் வந்து டீம் கேம் பண்ணுவாங்க. So அதனால அது டெஃபினட்டா தேவைதான். அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கண்டிப்பா அதை ஆட் பண்ணலாம் அந்த பாயிண்ட். இல்ல அது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கரெக்ட் ப்ரோ தான். ஸ்போர்ட்ஸ் ஆனா இப்ப அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இல்ல ப்ராப்பரான வந்து ஒலிம்பிக்ஸ் எனக்கு வந்து இது மட்டும் தான் இருக்கு. ப்ராப்பரான எனக்கு ஸ்டேடியம் ஒரே கிடையாது. ரைட் ரைட் எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, நீங்க ஸ்டேடியம்னா இப்ப இந்த சேப்பாக் ஸ்டேடியம், ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் மாதிரி பெருசா ப்ரோ பண்ணாம அதெல்லாம் இல்ல ஆஹா, ப்ரோ, அப்படி இல்ல அப்படி இல்ல அந்த அப்படி இல்ல மாதிரிலாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த அது அளவுக்கு கிடையாது. பெருசாலாம் போகாதீங்க. அந்த அளவுக்கு போனவங்க ஆக்சுவலா கிடைக்காது. ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் நேரு ஸ்டேடியமே இன்னும் சரி பண்ணணும். அதே மாதிரி எனக்கு என்னோட இன்னொரு பர்சனல் சாய்ஸ் என்னன்னா, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை பெருசா ப்ரமோட் பண்ணணும். அங்க அது ஒரு தொட டூரிசம் மாட்டாங்க bro. அது வந்து ஏன்னா அது ஒரு மித்து இருக்குல்ல, அதனால யாரும் வர இல்ல மாட்டாங்க. அது இல்ல எனக்கு அது தெரிஞ்சு வந்து நம்ம வந்தாதான் ஆர்கியாலஜிக்கல் பண்ணுவாங்க. அது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியால வராது ப்ரோ, தந்தையார் பெரிய கோயில். வரும். இல்ல ஹெரிட்டேஜ்ல, யூரோப்பியன் ஹெரிட்டேஜ்ல. ஹெரிட்டேஜ் சைட்டு தான். இல்ல நான் ப்ரொமோஷன்ல சொல்றேன். அதை ப்ரொமோட் பண்றதுக்கோ இல்ல ஏதாச்சும் பண்றதுக்கோ ஓகே ஓகே. பண்ணலாம் ப்ரோ. அவங்க ஆனா அது வந்து பண்ண மாட்டாங்க. அந்த சைடு அந்த கோயில வந்து இம்பார்ட்டன்ஸ் தர மாட்டாங்க. இந்த கங்கை மித்து கொண்ட தான். சோழபுரம் தருவாங்க. இப்ப மோடி கூட வந்தார்ல. இல்ல இல்ல நம்ம சாரி, தெரியாம கிளிக் பண்ணிட்டேன், கைப்பற்றுச்சு. சொல்லுங்க இல்ல டிஎஸ். என்ன இல்ல ஆட்டோமேட்டிக்கா சாரி கேக்குது. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். இல்ல நம்ம கண்ட்ரோல்ல என்னென்ன அதாவது அறநிலையத்துறை கீழே என்னென்ன வருதோ அந்த கோயில்லாம் ப்ரோமோட் பண்ணாவே போதும். அந்த யூனோ ஸோ அதுக்கெல்லாம் வந்து see, வர ஃபண்ட்ஸை வச்சு நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம். நிறைய பேர் மயக்கமா போட்டு விழுகுறாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரெகுலேட் பண்ணலாம். இன்னும் கரெக்டா வந்து கிரவுட் கண்ட்ரோல் பண்ணி அங்கெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து அதெல்லாம் நீட்லா பண்ணலாம். ஏன்னா கிட்டத்தட்ட தேர் சார்ஜிங் 5,000 rupees ஆர் 10,000 rupees பர் இந்த ஸ்பெஷல் டிக்கெட்லாம் சம்டைம்ஸ் இன்னும். அது மட்டும் இல்லாம உண்டியல் காசுலாம் வச்சு அதெல்லாம் மெயின்டைன் பண்ணலாம். இன்னும் நான் ஒழுங்கா நம்பர் ஒன். ப்ரோ அந்த இப்போ இன்டர்னலா அந்த ரூட்டை இந்த 5,000 கிளைம் பண்றதெல்லாம் அதெல்லாம் இப்போ ஒழிக்கிறது கஷ்டம் ப்ரோ. அதை இல்ல இல்ல நம்மளே வந்தாலுமே இல்ல அதெல்லாம் ஒழிக்க வேண்டாம், நான் ஒழிக்க வேண்டாம். பட் நான் என்ன சொல்றேன்னா அதை யூஸ் பண்ணி பொதுமக்களுக்கும் வந்து இன்னும் ஏன்னா அது இருக்கு, இன்னொன்னு உண்டியல் காசு இருக்கு, அதை வச்சு பொதுமக்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கலாம் நல்லா. ஏன்னா நிறைய பேர் வந்து லைன்லயே இப்ப சேகர் பாபு கூட ஒரு வீடியோ வந்துச்சுல, ஐ திங்க் காஞ்சிபுரத்துல நினைக்கிறேன். மக்கள் 5-6 ஹவர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நின்னுகிட்டு. அதுக்கெல்லாம் வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு பிளாக் மாதிரி போட்டு திருப்பதி எல்லாம் பண்ற மாதிரி கொஞ்சம் பண்ணாங்கன்னா வசதியா இருக்கும். மக்கள் இந்த மாதிரி மயக்கம் எல்லாம் தேவையில்லை, அதுக்கு சொல்ல வரேன். ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் டெஃபினட்டா. அண்ட் நீங்க ஸ்டேடியத்திலே சொன்ன மாதிரி நான் நான் நினைச்சேன்னா நம்ம ஊர்ல ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் பண்றது கஷ்டம். பட் அட்லீஸ்ட் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் ஒரு bro. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். இன்னும் அதோட கொஞ்சம் குறைச்சு மீன் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 2-3 ஒரு ஏரியால ஒரு ஸ்மால் கிரவுண்ட் மாதிரி வச்சா கூட வந்து வசதி தான். இன்னொன்னு ஒண்ணு பண்ணலாம். இன்னொன்னு என்னன்னா லைக் நம்ம ஸ்கூல் எஜுகேஷன்ல இப்பெல்லாம் எவ்வளவு தூரத்துக்கு இந்த மாரல் ஸ்டடீஸ் எல்லாம் என்ன நம்ம படிச்ச போதெல்லாம் ஏதோ கொஞ்சம் அந்த பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்துச்சு. பட் ஆனா இப்பெல்லாம் வந்து இருக்கா அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு. யூனோ 2000s எல்லாம் இருந்தபோது அந்த அளவுக்குலாம் இப்ப இருக்கா, 90s 2000s இந்த அளவுக்கு இப்ப இருக்கான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. அதாவது இந்த என்ன சொல்றது, அதாவது எப்படி பசங்க பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்கிறது, எது நல்ல பழக்கம் எது நல்ல பழக்கம் இல்லை, அது மாதிரிலாம் வந்து மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்ல எல்லாம் அது கொஞ்சம் பண்றது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட், இந்த ட்ரக் அபியூஸ் ப்ராப்ளம் அதெல்லாம் அது மாதிரிலாம் ஸ்டடிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் என்னோட யூனோ ஃபேமிலியில இருக்கிற யங்கர் கிட்ஸ் படிக்கிறதுல எல்லாம் பார்த்தா ஒன்றும் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி தெரியல. ஐ டோன்ட் see it. கரெக்ட் தான் ப்ரோ. அதெல்லாம் இது கிடையாது. இல்ல அதெல்லாம் டீச் பண்ணாவே நிறைய விஷயங்கள் இது மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாம் வந்து நிறைய இல்லாம இருக்கும். அவங்க வந்து சிலபஸாவே சமைச்சுன்னு கொண்டு வந்தனால அவங்க வந்து கன்சால்டேட் பண்ணும்போது இந்த கண்டென்ட் தான் படிக்கணும்னு சொல்லி பண்ணிடுறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. டே டு லைஃப்ல என்ன இருக்கு, இன்டர்னலா என்ன தெரியுது. இல்ல ஸோ அதான் பிரச்சனை. ஒரு 8th வரைக்கும்னாலும் இதை வந்து கம்பல்சரியா ஒரு சப்ஜெக்ட் வச்சாங்கன்னா பெட்டரா இருக்கும். வச்சு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இது பண்ணாங்கன்னா வந்துட்டு நல்லதா இருக்கும். ஒரு பயங்கர முக்கியமான ஒரு இது ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு.
நம்ம வந்து அதான் ப்ரோ. இப்ப ஏன்னா இங்க ஏன் வந்து நம்மளுக்கு அன்எம்ப்ளாய்மென்ட் அதிகமா இருக்குன்னா, நம்ம வந்து ஒரே இண்டஸ்ட்ரியில ஃபோக்கஸ் பண்றனால தான். எல்லாருமே இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி ஐடில ஃபோக்கஸ் பண்றனால, ஸோ அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அதிகமாகுது. இன்னொன்னு நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸ் கம்மி. ஸோ இங்க வந்து ஹையர் பண்ண மாட்டாங்க. நம்ம இங்க எல்லா கம்பெனியும் பெங்களூர், ஹைதராபாத்ன்னு போயிடுச்சு. பெரிய ப்ராடக்ட் பேஸ்லாம். ஸோ அவங்க என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சம் வேற செக்டார்ல இப்ப ஸ்போர்ட்ஸ வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, அங்கே வேலை கிடைக்காதவங்க இங்க வர மாட்டாங்க. ஸோ அங்கே நல்லா அத கொஞ்சம் விருப்பப்பட்டவங்கலாம் அங்கே போயிருவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரி வந்து ஃப்ரீயா இருக்கும். அன்எம்ப்ளாய்மென்ட் ரேஷியோ கம்மியாயிரும். வேலை பார்க்குறது வந்து இந்த செக்டார்ல இருக்கவங்க ஈஸியா இன்ஜினியரிங் காலேஜ்னா அது கம்மியாயிரும். ஸ்போர்ட்ஸ்க்கு நெறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் சென்டர்ன்னு தனியா குடுத்துருவாங்க. கேப்பபிலிட்டி சென்டர்ன்னு. ஏன்னா நீங்க நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபுட்பாலுக்கு குடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்ல கிடையாது. ஆனா தமிழ்நாடுல நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட இருக்கு. ஆனா குடுக்கலாம். ஆனா ஏன் குடுக்க மாட்றாங்கன்னு தெரியல. இல்ல ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ்ல நீங்க எவ்வளவுதான் குடுத்தாலும், நம்ம இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ் தான் அதுல இருந்து காசு சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு கரியரா போ முடியும். பட் அதே சமயத்துல இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குடுக்குறது ரொம்ப முக்கியம். எதுக்கு நான் சொல்றேன்னா, ஜெனரலா வந்து ஆ என்ன சொல்றது? இந்த கெட்ட பழக்கங்கள்ல போகாம ஸ்போர்ட்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி அதான் இது அது கரெக்ட்டு. பண்றதுக்கு அது ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஆமா. ஆக்டிவ் ஸ்டேட்லயே இருப்பாங்க ஆமா. அது எல்லாருமே. ரொம்ப, ரொம்ப முக்கியம். அத நான் ஒண்ணு ஒத்துக்கிறேன். இன்னொன்னு லைக் இந்த டூரிசம் பத்தி பேசுனீங்கல்ல, முன்னாடி பேசியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அது மூலியமாவே நெறைய இண்டஸ்ட்ரீஸ், நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வரதுக்கு இருக்கு. அ இன்னொன்னு வந்துட்டு எல்லாத்துக்குமே இப்ப இந்த டூரிசம் ரிலேட்டட் வொர்க்லாம் போறதுக்கு எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் பண்ணிட்டு தான் வரணும் அப்டின்லாம் தேவையில்ல. அதுக்குன்னு தனி கோர்சஸ் இருக்கு. ஆமா. அத என்கரேஜ் பண்ணலாம். இட் இஸ் ஹை பேயிங் ஆல்சோ. அதெல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணலாம். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அ அந்த காலத்துல வெறும் மேனுஃபேக்சரிங்ன்னு வந்ததுனால, இந்த அப்ரென்டிஸ்ஷிப் அது மாரிலாம் பண்ணுவாங்க. அது மாரி இதுக்கும் பண்ணலாம். வச்சு கோர்சஸ் ஆஸ் லாங் ஆஸ் லைக் நல்ல டூரிசம் இஸ் அ பிக் திங். நம்ம தமிழ்நாடு இப்பயுமே தமிழ்நாடு இஸ் நம்பர் 1 ஆர் நம்பர் 2 ஆஃப்டர் கேரளா டூரிசம்ல? நம்பர் 3 ப்ரோ. ஒடிஷா தான் 2. ஓகே. பட் வி ஹேவ் இன்னும் நமக்கு நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு. டூ ரியலி டூ அ லாட் பெட்டர். எஸ்பெஷலி கல்ச்சுரல் நம்ம வந்து ஹெரிடேஜ்ல. இல்ல ப்ரோ. முதல்ல ப்ரமோஷன்ல லேகிங்கு. அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொஞ்சம் நெறைய குறை இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணா தான் நம்ம ப்ரமோஷனுக்கு பண்றது கரெக்ட்டா இருக்கும். இப்ப டூரிசம்லாம் மெயின்டெயின் பண்றவங்க வந்துட்டு நார்மலா அந்த பழைய அளவுல இருந்தவங்க பண்றாங்களா? இல்ல லைக் ஐ நோ லைக் இந்த மஹிந்திரா அது மாரி அவனுங்கலாம் இருக்கானுங்க. ஆர்கனைஸ் பண்றவனுங்க. பட் ஆ இல்ல குடுக்குறாங்க. சில கோஆப்பரேட்டிவ் குடுக்குறாங்க. ஓகே. சோ அதுல நெறைய ஆனா இல்ல ப்ரோ. அதாவது கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனாலுமே இந்த இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்து டிஎஸ் நடத்துறது இந்த ஒரே கோஆப்பரேட்டிவ் தான். டூரிசம் டேட்டா நீங்க தானே சொன்னீங்க. அது அது என்ன ரொம்ப புது டேட்டாவா? என்ன ப்ரோ? என்ன கேக்குறீங்களா? இல்ல டூரிசம் டேட்டா நீங்க தானே சொன்னீங்க. அது என்ன புது டேட்டாவா? இல்ல ஆக்சுவலா தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குங்கிறது கரெக்ட் தான். ஆனா ஃபர்ஸ்ட் 2ல கேரளாலாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் யூபி, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஐ சி. ஓகே. எனக்கு ஓகே. தெரியாது. ஃபர்ஸ்ட் யூபி பிகாஸ் ஆஃப் தாஜ்மஹால் அண்ட் இந்த புதுசா கட்டின ராமர் கோயில் ஆக்சுவலா அந்த ஸ்டப்ஸ் ஆனா எல்லாம் எனக்கு வந்து தெரிஞ்சு ஃபாரின் டூரிசம்ல நம்ம தான் ஃபர்ஸ்ட்னு நினைக்கிறேன். இல்ல ஃபாரின் டூரிசம்லயே ம். யூபி தான் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இரு நான் செக் பண்றேன். இல்ல ப்ரோ. நீங்க இப்ப இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்து மகா கும்பம் நடந்துச்சு. ஸோ அந்த சென்செக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, யூபி தான் இருக்கும். நீங்க அதுக்கு முன்னாடி ஸ்பிரிச்சுவல் தவிர்த்துட்டு 2023லயும் ஸ்பிரிச்சுவல யூபி தான். அதான் ப்ரோ. நீங்க ஸ்பிரிச்சுவல எடுத்துருங்க. டூரிசம்ல அவ்வளவு பிளேசஸ் ஸ்பிரிச்சுவல் இருக்குங்களா ப்ரோ? டூரிசம் இல்ல ப்ரோ. ஏன்னா செஞ்சி எல்லாம் தமிழ்நாடு, கேரளா, ஒடிசால மட்டும்தான் ஸ்பிரிச்சுவல் இல்லாம நீங்க டூரிசம் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவு பிளேசஸ் இருக்கு நம்ம ஊர்ல. விட்டோபா ஃபாரினர் லிஸ்ட் எல்லாம் ரொம்ப கீழே இருக்கு விட்டோபா. பை ஃபாரினர்ஸ் தமிழ்நாடு 7th இருக்கு. So அதை விட்டு உனக்கு ஜென்ரலா டூரிசம் தான் முக்கியம். இல்ல ஆக்சுவலா நான் மகாபலிபுரம் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது வந்து ஃபாரினர்ஸ். சைட் வைஸ் இருக்கும். அது நீ சொல்ல அது வந்து சைட் வைஸ் இருக்கும். ஒரு பர்டிகுலர் சைட் வைஸ் இருக்கும். ஆனா ஸ்டேட் வைஸ் கஷ்டம். உனக்கு தாஜ்மஹால் இருக்குடா யூபில. அதை தவிர வேற என்ன வேணும்? மோஸ்ட் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் அக்வயர் பண்றதே உனக்கு தாஜ் தான். தாஜ் தவிர வேற எதுவும் தேவையில்ல உங்களுக்கு. ஆக்சுவலி இந்த கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்த போதும் வந்துட்டு நெறைய ஏதோ பண்ண போறேன் அது இதுன்ட்டு ரொம்ப ஃபிலிம் காட்டினானுங்க. ஒன்னும் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஆஃப்டர் இல்ல ப்ரோ. அவனால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அது கிரவுண்ட் ஒர்க்ல எல்லா எல்லா எம்எல்ஏ வந்து நம்ம வந்து அவங்க வந்து வரது சம்பாதிக்க தான் வராங்க. யாரு டிஎம்கே பெருசா கவர்மெண்ட் சொல்றீங்களா?
நீ ஏன் கேட்க மாட்டேன் அந்த இந்த கொஸ்டின்? கவர்மெண்ட் ஆமா, அந்த இந்த அங்க கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட் வந்த அப்ப புதுசுல ஏடிஎம்கே மட்டும் இல்ல 2 கவர்மெண்ட் அப்படி அதான் நான் வந்த புதுசுல இல்ல ப்ரோ. எக்கனாமிக்ஸை ரிஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ராஜன், அப்புறம் நம்ம தனஞ்சயன், அப்புறம் இன்னொரு 4-5 பேரெல்லாம் போட்டு ஒரு கமிட்டி ரெடி தனஞ்சயனா பண்ணாங்க. ஜெயரஞ்சன் ஆமா, தனஞ்சயன் தான். ஜெயரஞ்சன், சாரி 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 நம்ம இல்ல இல்ல அந்த சைட்ல இருந்து வந்ததுனால இல்ல இல்ல actually இன்னும் வந்து இல்ல ஓகே இல்ல ஓகே ப்ரோ, இல்ல இல்ல அது அது வந்துட்டு ஒரு 5 மெம்பர் கமிட்டி, இன்னும் அர்ஜுன் சுப்பிரமணியம், ரகுராம் ராஜன், இன்னும் எஸ்தர் டொஃப்ளோ, அப்புறம் இன்னும் ஒருத்தங்க போட்டாங்க. டசன் ஒர்க்கிங். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கு இப்போ வந்து பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல. எனக்கு என்ன கேள்வினா 3,000 ரூபாயா கொடுத்தாங்க கரெக்டா? 3,000 கரெக்டா? ஆமா ஆமா 3000 யா இப்போ 3,000 ஒரு ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. இப்போ அந்த கமிட்டி இதை அப்ரூவ் பண்ணுச்சா? எக்கனாமிக் டிசிஷன்ஸ் கவர்மெண்ட்ல இருந்து அந்த கமிட்டி இதை அப்ரூவ் பண்ணுச்சா? அப்படி அப்ரூவ் பண்ணியிருந்தா அது ஒரு மக்கு கமிட்டி, மட்ட சாம்பிராணி. அது வந்து எக்கனாமிக் கமிட்டியே கிடையாது, அது வந்து வேஸ்ட். அது நான் கூட அதை விட பெட்டரான எக்கனாமிக் ஐடியா கொடுப்பேன். அந்த கமிட்டி இதை அப்ரூவ் பண்ணியிருந்தா அது ஒஸ்ட். அப்படி அப்ரூவ் பண்ணலன்னா இருங்க வரேன். அப்படி அப்ரூவ் பண்ணலன்னா என்ன டேஷுக்கு அந்த கமிட்டி? எதுக்கு அது தேவையில்லாத ஆணி? இல்ல நான் ஆன்சர் பண்றேன். அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணது பிடிஆரோட ரெக்கமெண்டேஷன்ல. பிகாஸ் அவங்க அந்த கமிட்டில வந்தவங்க எல்லாருமே வந்து அவருக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கான்டாக்ட்ஸ். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் 2 வருஷத்துக்கு இதெல்லாம் ரெகுலேட் பண்ணி நீட்டா பிளான்லாம் போட்டு கொடுத்தாரு. இதுல செலவு பண்ணணும், இதுல செலவு பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதுல கட் பண்ணணும் அப்படின்னு. எப்ப அவரை தூக்குனானுங்களோ அதுக்கப்புறம் அந்த கமிட்டிக்கும் குட் பை, ஏன்னா இந்த இதுக்கும் குட் பை. இப்போ இருக்கிற ஒரே கமிட்டி வந்துட்டு இந்த ஜெயரஞ்சன் கீழ இருக்க அந்த பிளானிங் கமிஷன் கமிட்டி தான். அது வந்து என்னன்னா ஊழல். ஜெயரஞ்சன் கொடுத்த ஐடியா கரெக்டா? அப்ப இந்த 3,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னது ஜெயரஞ்சன் கொடுத்த ஐடியா அப்படி எடுத்துக்கலாம். ஜெயரஞ்சன் தான். இருங்க எங்க டிஎஸ், அதுக்கு உதயநிதி தானே தலைவர். நீங்க பிளானிங் கமிட்டிக்கு உதயநிதி தான். உதயநிதிக்குலாம் எதுவும் தெரியாதுப்பா, சைன் போடப்பட்டதான் தெரியும். இல்ல அதுக்கு உதயநிதி பிளானிங் கமிட்டிக்கு போட்டதா இந்த மூட் ஸ்விங் மணி கூட ஒரு பேட்ல சொன்னாங்க. எப்படி நீ உதயநிதி போய் பிளானிங் கமிட்டிக்கு ஹெட்டா போடுவ அப்படின்னு பேசியிருந்தேன். அதனாலதான் கேக்குறேன். மேபி எனக்கு பிளானிங் கமிட்டி பத்தி. ஆனா தனஞ்சயன் வருது. ஜெயரஞ்சன் எனக்கு தனஞ்சயன் வருது. இல்ல இதெல்லாம் வெரி வெரி ஒஸ்ட் ஐடியா. அதாவது இதெல்லாம் வந்து வேஸ்ட். இந்த பொங்கலுக்கு 3,000 ரூபாய் கொடுத்தது இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். இன்ஃபேக்ட் நம்ம சொல்லக்கூடாது. சரி விடுங்க, நான் சொல்லல. தாண்டி அது வந்து போன வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் கொடுத்தது கண்டிப்பா ஓட் பாலிடிக்ஸ், ஓட் ஃபார் மணி. ப்ரோ அவங்களுக்கு அதை தவிர வேற எதுவும் தெரியாது ப்ரோ. அவன் இதான் பண்ணுவான்னு மக்களுக்கும் தெரியும். எப்படி எலெக்ஷன் வர்றப்போ காசு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிடும். நம்மளும் அது அந்த கார்டுக்கு வாங்கிட்டு போறது தான். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வேஷ்டி சட்டையே கொடுக்கல சில இடத்துலலாம் அந்த ரேஷன் கடைக்கு. இல்ல அதெல்லாம் வந்து அடிச்சுட்டாங்க. துரமுரண்டு கேட்டதுக்கு இல்ல இந்த இடத்துல அடுத்தது கொடுப்போம் அப்படின்னு போட்டுமே சொல்லிட்டாப்ல. ஏன்னா அடுத்தது எலெக்ஷன் வருதா பண்றாங்க. அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில இந்த நல்ல காசு பார்த்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. போன ஆட்சி இருக்கும் போது இதே மாதிரி போன வருஷம் 1,000 ரூபாய் கொடுக்காம இந்த வருஷம் மட்டும் 2,500 ரூபாய் கொடுக்குறீங்களே அப்படின்னு எடப்பாடியை பார்த்து ஸ்டாலின் கேட்டுப்போப்ல. அதே இது இந்த வருஷம் வந்து அவங்க பண்ற மாத்தி 2 பேரும் ஒரே மாதிரிதான் பேசிட்டு பண்ணிக்கிருப்பாங்க. இல்ல துரைமுருகன் போன வருஷம் கேட்டாங்க பொங்கலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு. அது பேட்டியில கேட்டாங்க. அப்பயே சொன்னாப்ல நாங்க விருங்க அடுத்த வருஷம் கொடுத்துருவோம் அப்படின்னு. வசந்த் ப்ரோ சொல்லுங்க, நீங்க அப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. எஸ் ப்ரோ, டூரிசம்ல வந்து அவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோ. இப்போ செஞ்சி கோட்டையெல்லாம் போயிருக்கீங்களா? அதெல்லாம் வந்து இன்னும் அப்படியே அதை எப்படி பராமரிக்கணும்னு கூட தெரியாம கிடக்கு ப்ரோ. அது இப்போ டெல்டால வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கு, கும்பகோணத்துல சுத்திலும் கோயில் தான். அதை வந்து ஒரு செட் ஆஃப் இது பண்ணலாம். வேதாரண்ய சைட்ல பறவைகள் சரணாலயம், அதெல்லாம் எதுவுமே இம்ப்ரூவ் பண்ணாம இருக்கு ப்ரோ. இது நம்ம சைட்ல டெம்பிள் டூரிசம் பொறுத்தவரை டெம்பிள்ஸ் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் இங்கதான். அந்த டெம்பிள் டூரிசம் மட்டுமே நம்ம கேம் பிளே பண்ண முடியும். ஆனா அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பெருசா எஃபர்ட்ஸ் எடுக்கல. ஆமா ப்ரோ. சோ இன்னொன்னு நிறைய ப்ரோ, அதாவது இப்ப நீங்க ஒரு ஆர்டிஃபெக்ட்ஸாவே இப்ப இந்த பழங்காலத்து இந்த
ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து பாதுகாத்து அது ஒரு ஸ்டோரியாவே எடுத்து ஒர்க் ஆமா பண்ணலாம். ப்ரோ. அதெல்லாம் அரண்மனைலாம் அதெல்லாம் இருக்கு. வந்து ஏன்னா அடுத்த ஒரு தஞ்சாவூர்ல ஜெனரேஷன் அரண்மனை அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். உள்ள இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்கு பழசா. இல்ல நான் இந்த கீழடி மாதிரி ஓ, எஸ்கலேஷன் அப்படி இருக்கும். சொல்றீங்களா? அந்த மாதிரி சில எஸ்கலேஷன் நடக்குதுன்னா அந்த மாதிரி ஏன்னா இப்ப அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்கு என்ன எஸ்கலேஷனே தெரியாம போயிடும். அப்படி ஒரு வாழ்ந்தாங்களா அப்படி யாரும் தெரியாது. நம்மளோட ட்ரெடிஷனை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஆமா. ஓகே. இந்த பிளானிங் கமிஷன் பத்தி கேட்டீங்கல்ல, பிளானிங் கமிஷனோட சேர் வந்து சிஎம் தான். டெபுட்டி சேர் தான் வந்து நம்ம டெபுட்டி சிஎம். அங்கேயும் ஒரு டெபுட்டி. எல்லாத்துலயும் டெபுட்டி அவரு. எல்லாத்துலயும் அவர் பின்னாடியே போவாரு. வேற பெரிய ஆள்லாம் இல்லையா? பிடிஆர், துரைமுருகன், வேற பழந்தன்னு கொட்ட போட்ட ஆட்கள்லாம் பிளானிங் கமிஷன் இல்லையா? சீஃப் செக்ரட்டரி இருக்காரு அண்ட் எக்ஸிகியூட்டிவ் சேர்மேன் வந்து ஜெயரஞ்சன். இது நம்ம பேக் எண்ட்ல ஒர்க் பண்ணி ஒரு சகோதரி கொடுத்த தகவல். டூரிசம்ல அதே மாதிரி மெரினாவில் அந்த இது கூட போடலாம், ரோப் கார் கூட போடலாம். அதுவும் நல்ல இதுவா இருக்கும். அதை விட என்ன ப்ரோ, தமிழ்நாடு ஃபுல்லா இந்த சேஃப்டி மெஷர்ஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் கேர் எடுக்கலாம். நிறைய இடத்துல சர்வலன்ஸை பொறுத்தலாம். ஏன்னா ஒயின் ஷாப் கிட்ட எல்லாம் நிறைய கொஞ்சம் ஒயின் ஷாப் 3 ஒயின் ஷாப் ஒரே இடத்துல இருக்கு. அதாவது ஒன்னா மாத்தலாம். சர்வலன்ஸ் நிறைய கொடுக்கலாம். ஏன்னா லைட் போட்டிருக்க இடத்துல மில்க் தெரியாது. பிசினஸும் நல்லா பண்ணலாம். அந்த பால்வள தொழிலையும் நிறைய இது இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது பண்ணா நல்லா இருக்கும். கோ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதுக்கு ஃபேக்டரி வச்சு நிறைய பண்ணா நல்லா இருக்கும். நான் சொல்லட்டுமா? இதை கேளுங்க. ரொம்ப ரொம்ப பூமரா இருக்குன்னு சீரியஸா சொல்றேன். ஆக்சுவலா இன்னும் இந்தியாஸ் பிரைமரிலி ஃபோக்கஸிங் ஆன் பிரைமரி செக்டர், அதாவது அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு ஆக்டிவிட்டீஸ். நம்ம இன்னும் அந்த மேனுஃபேக்சரிங் சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் எடுக்கிறீங்கன்னா அதை நீங்க வேல்யூ எடிஷன் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்போ தக்காளி நீங்க விளைவிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, தக்காளி விட்டுருங்க, அது வெரி ஈஸி எக்ஸாம்பிள். மஞ்சளோ பாலோ ஏதோ ஒன்று எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அதை ப்ராசஸ் பண்ணணும், அதுக்கான கெப்பாசிட்டி இருக்கணும். படிச்ச யங்ஸ்டர்ஸுக்கு அதுக்கான அவேர்னஸும் இருக்கு இன்னைக்கு தேதிக்கு. பட் அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஈஸியா கிரியேட் பண்ணி கொடுக்கணும். மல்டிபிள் கிளியரன்ஸ் ஆஃப் விண்டோஸ் இருக்கு. இப்போ நீங்க உதயம் வெப்சைட்ஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய டீடைல்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கறாங்க. சிம்பிளிஃபைடா இருக்கு, பட் இன்னும் அந்த அளவுக்கு ஆக்சசபிளா இல்லை. ஸோ நீங்க அதை ப்ராசஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கும். எப்பயுமே பிரைமரி செக்டாரை டிபெண்ட் பண்ணி இருக்கிற ஒரு கண்ட்ரி பெரிய growth அச்சீவ் பண்ணவே முடியாது. நீங்க வேல்யூ எடிஷனோ, இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸா இருந்தா ஃபுட் ப்ராசஸிங்கோ பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு கூலிங் செயின்ஸ் வேணும், ஃபுட் செயின்ஸ் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். ஃபர்ஸ்ட் கிரிட் வேணும், எண்ட் டு எண்ட் கிரிட், அஃபோர்டபுள் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் ஒரு வெப். இது வந்து உங்களுக்கு ஒன்ன தொட்டா இன்னொன்னு சொல்லி இது வந்து ஒரு வெப்பா கிரியேட் பண்ணும். திஸ் டசன்ட் சீம் ஃபேன்சி டு பீப்புள். இந்த நான் வந்தேன் உனக்கு வந்து மிக்சி கிரைண்டர் ஃபேன், நான் வந்தேன் உனக்கு வந்து டிவி, நான் வந்தேன் உனக்கு வந்து ஸ்கூட்டர். திஸ் இஸ் நாட் ஃபேன்சி. இது வந்து ரொம்ப ஃபேன்சியா இருக்காது. ஆனா நீங்க இதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா நீ அவனுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேன் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, அவனே வாங்கிப்பான். அந்த கெப்பாசிட்டி அவனே வளர்த்துப்பான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் growth தான். வெரி சிம்பிள். இப்ப அவன் பாலாவே வித்தானா, ஆனாலும் பக்கத்துல இருக்க பூத்துல மட்டும்தான் விற்க முடியும். ஏதோ செலவு பண்ணி லோனை கீழே போட்டு அவன் பாலை ப்ராசஸிங் பண்ண ஆரம்பிச்சான்னா அவனால ரீச் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் தூரத்தை ரீச் பண்ண முடியும். கொஞ்சம் வளர்ந்தான்னா அவனால எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இப்படிதான் ஒரு பிசினஸ் க்ரோ ஆகும். ஒரு பிசினஸ் மேனும் இப்படிதான் க்ரோ ஆக முடியும். இதுக்குதான் நீங்க வந்து இருக்கணும். இப்ப இல்லைன்னு நான் சொல்லல, இப்ப நிறைய இருக்கு. வெறும் நேம் செக்குக்கு இருக்கு. நீங்க கவர்மெண்ட் டாக்குமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நீட்ஸ்ல ஆரம்பிச்சு நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. உதய் போர்ட்டல் இருக்கு. ஆனா எல்லாம் நேம் செக்குக்கு இருக்கு. எந்த அளவுக்கு பிராக்டிக்கலா ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா கிடையாது. பீப்புளுக்கு அந்த அளவுக்கு நீங்க கடைசி வரைக்கும் போய் அவேர்னஸ் சேர்த்தீங்களா? இல்ல. அவேர்னஸ் இருக்கிறவன்ட்ட கடைசியா போய் ஃபண்டு சேர்த்தீங்களா? இல்ல. அவன்கிட்டே நீ லஞ்சம் கேட்கிற. அவனே புதுசா டெவலப் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிசினஸ் ஐடியாவோட உள்ள வரா. நீ அவன்கிட்ட சிவாஜி படத்துல வர மாதிரி உன் ப்ராஜெக்ட் காசு எவ்வளோ அதுல 25% என்கிட்ட கொடுனா, நீ போடா என்னன்னு சொல்லிட்டு ஐடி கம்பெனில வேலைக்கு போயிடுவான், பெங்களூருக்கு மைக்ரேட் ஆயிடுவான். வெரி சிம்பிள். இது ரொம்ப தவறான விஷயம். இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஃபுட் ப்ராசஸிங்கும் சரி, செகண்டரி செக்டரோட growthம் சரி, மேனுஃபேக்சரிங் தான்
ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்வீசஸ்ல ஆல்ரெடி முன்னாடி போயிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ நான் வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பெங்களூரும் அவனுங்கெல்லாம் வந்து நம்மளை விட முன்னாடி போயிட்டாங்க, நம்ம வந்து பின்தங்கிட்டோன்னு. அஃப்கோர்ஸ் எஸ், சர்வீஸ்ல அவங்கள விட நமக்கு மேலே போயிட்டாங்க. இப்போ நம்ம கையில் இருக்கிறது என்ன? மேனுஃபேக்சரிங்ல நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சர்வீஸ்ல நீ போயிட்டியா, மேனுஃபேக்சரிங்ல நான் வரேன் பார் அப்படின்னு சொல்லி நீங்க ஓகே, அவன் அதுல ஃபோக்கஸ் பண்றானா, நான் இதுல ஃபோக்கஸ் பண்றேன்னு சொல்லி நீங்க உங்க செக்டாரை டெவலப் பண்ணணும். இதுதான் ப்ராப்பரான அப்ரோச். அவன் அதை பண்றான், நானும் அவங்க போட்டி போடுவேன்னு சொல்றது தட்ஸ் நாட் அ குட் ஐடியா. அஸ் வெல் அஸ் அது லார்ஜர் பீப்புள போய் சேராது. இன்னொன்னு சொல்றேன், மேனுஃபேக்சரிங் லார்ஜர் பீப்புள போய் சேரும். ஒரு ஒரு கிராமத்துல ஒரு பஞ்சு மில் இருக்கா, ஒரு கிராமத்துல ஒரு ஏதோ ஒரு 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 சின்ன மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கா, அது அந்த கிராமத்துல இருக்க படிச்சவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ஒர்க்கர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கும். சர்வீஸ் செக்டார் அப்படி கிடையாது. சர்வீஸ் செக்டார் உங்களுக்கு அதுக்கு வந்து நிறைய சங்க் தேவை. யூ ஷுட் நீட் அ சங்க். பெங்களூர் இஸ் அ சர்வீஸ் சங்க், ஹைதராபாத் இஸ் அ சர்வீஸ் சங்க். இந்த மாதிரி பெரிய பெரிய சர்வீஸ் செக்டார்ஸ்க்குலாம் உங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் தேவை. மேனுஃபேக்சரிங் அப்படி கிடையாது. எம்எஸ்எம்இ நீங்க எந்த யூனிட்ல வேணாலும் அமைக்கலாம். ஸோ யூ ஷுட் திங்க் அண்ட் இம்ப்ளிமெண்ட் ப்ராப்பர்லி. ஓகே, யூ கேன் கண்டினியூ whoever want to. சொல்லுங்க டிஎஸ். இல்ல மெயினா இப்பயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ்ல வர ஜிடிபி தான் ஹையஸ்ட். ஐ திங்க் 43% ஏதோ சம்திங் லைக் தட் லேட்டஸ்ட் நம்பர்ஸ். மேனுஃபேக்சரிங்ல அரௌண்ட் ஹையர் சைட் ஆஃப் 28, 29, அரௌண்ட் 30. பட் ஆனா அது அன்லைக்லி டிஎஸ். நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஒரு க்ரோவிங் கண்ட்ரி ஒரு க்ரோவிங் கண்ட்ரி should benefit from manufacturing. நீங்க of course உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்வீஸ்ன்றது வந்து there are two ways of looking at. One is வந்து இப்ப பெங்களூர், ஹைதராபாத்ல இருக்கலாம் ஐடி சர்வீசஸ் மட்டும் நம்ம சொல்றோம். அதுதான் அவங்க they are ahead. பட் ஈவன் இந்த ஸ்விக்கி இதெல்லாமே வந்து சர்வீசஸ்ல தான் வரும். ஹோட்டல்ஸும் சர்வீசஸ்ல தான் வரும். அதுலலாம் வந்துட்டு நம்ம நீங்க சொன்ன பாயிண்ட்க்கு ஆட் பண்றதுக்கு ஆக்சுவலா அதுக்கு அடிஷனலா ஆக்சுவலா அங்க பெங்களூர் இஸ் டிஃபரிங் வித் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம். சென்னையில அந்த ஈகோ சிஸ்டம் இல்ல. அந்த ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்ணணும். அந்த கிரியேட் பண்ணாதான் நீங்க சொல்ற சர்வீசஸோ, ஐடி ரிலேட்டட் சர்வீசஸ் ஆர் எனி ஃபுட் டெலிவரி சர்வீசஸ் ஆர் எனி நியூ இன்னோவேஷன் இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்ல அப்பதான் வரும். அதுக்கு என்ன வேணும்? இன்குபேஷன்ஸ் வேணும். சென்னையில எத்தனை இன்குபேஷன்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பெங்களூர்ல இன்குபேஷன்ஸ் நிறைய இருக்கு. Traditionally, Chennai is a manufacturing hub. Let me tell you that Chennai is a Detroit. சென்னை வந்து ஒன்னு சொல்றேன், சென்னை இஸ் சாஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியா. அதுவும் ஓகேவா? எஸ் எஸ் எஸ். சென்னை வந்து ஒரு டெட்ராய்ட். ஓகேவா? உனக்கு வந்து எத்தனை கார் கம்பெனி இருக்கு சென்னையில? இன்னும் நிறைய இருந்துச்சு, அதெல்லாம் போயிட்டான். ஃபோர்ட் எல்லாம் கிளம்பிட்டான். உனக்கு வந்து சென்னை அக்ராஸ் தமிழ்நாடு உனக்கு வந்து மேனுஃபேக்சரிங் ஹப் தான். நம்ம அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் நிறைய. இல்ல நீங்க வந்து விட்டோபா சொல்ற மாதிரி இன்குபேட்டர்ஸ் இருந்துச்சுன்னா ஐடி இதுலயும் பண்ணலாம். மேனுஃபேக்சரிங் நீங்க சொல்ற மாதிரி மேனுஃபேக்சரிங்லயுமே வந்து யூ ஹேவ் லைக் மாதிரி கார் கம்பெனிஸ் மாதிரி இதுவும் இருக்கு. லைக் யூ ஆல்சோ ஹேவ் ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங்ல தான் நீங்க சொன்ன மாதிரி வி ஆர் வெரி வெரி லேக்கிங். அதுக்கு தான் நீங்க சொல்ற அந்த அக்ரிகல்ச்சர் டு லைக் ப்ராசஸ் இண்டஸ்ட்ரி அந்த சப்ளை செயின் வந்துட்டு ஃபுல்லா அது தட்ஸ் கால்ட் டோர் ஸ்டெப் ப்ராடக்ட்ஸ். அது பேர் வந்து டோர் ஸ்டெப் ப்ராடக்ட்ஸ். உங்களுக்கு வந்து பிரைமரி செக்டார்ல உங்களுக்கு கிடைக்கிற பொருள் எல்லாம் நீங்க வேல்யூ ஆட் பண்ணணும். வேல்யூ ஆடட் செயினும் கூலிங் சிஸ்டமும் அக்ராஸ் த ஸ்டேட் அவைலபிளா வைக்கணும். அது வந்து ஃபேன்சியா இருக்காது. நான் சொல்றேன் உங்களுக்கு வந்து மகளிருக்கு இலவசம், அப்புறம் வந்து அந்த இன்னொன்னு என்னது அந்த உரிமை தொகை, அந்த அளவுக்கு தட் டோன்ட் லுக் ஃபேன்சி. ஆனா இது பயங்கர எஃபெக்டிவா இருக்கும். உண்மையா கூலிங் செயினா இருக்கட்டும், ஃபுட் ப்ராசஸிங், it will take time for it to அது நான் சொல்றேன் பாருங்களேன். அது வந்து பூ சொல்றது வந்து ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த முத்ரா இந்த மாதிரி ஸ்கீம், அப்புறம் வந்து 10th 12th படிச்சவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து ஒரு ஸ்கீம் இருக்கும். அதாவது லோன் கொடுக்கறது, மானியத்துல பெரிய கடன் தொகை மாதிரி கொடுத்து அவங்களோட என்டர்பிரனரா இது பண்றதுக்கு. அது வந்து ஒரு 10 years இப்போ மோடி வந்ததுல இருந்தே வச்சுக்கோங்களேன், ஒரு 14 years அவங்க முத்ரா அது மாதிரி கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி
ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம் அது எந்த அளவுக்கு வேல்யூவா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன ஆகும்னா, இந்த கைவினை தொழில் பண்ணுவாங்கல்ல, அவங்கள கொண்டு வந்து சேர்ப்பாங்க. கொஞ்சம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து அதுல இது பண்றாங்க. அவங்களுக்கு வந்து முத்ரா ஸ்கீம் லோன் கொடுக்குறாங்க. அவங்க அந்த ஸ்கீம் வச்சு அதை என்டர்பிரனரா கொஞ்சம் வேல்யூ ஆட் பண்ணி பல இடங்களுக்கு விற்கிறாங்க. அதை தாண்டி படிச்ச இளைஞர்கள் இருக்காங்களா, வேலை வாய்ப்பு இல்லாம இளைஞர்கள், அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கீம்ல கடன் கிடைக்கிறதோ இல்ல அதுல வந்து ஒரு அவங்களோட என்டர்பிரனர்ஷிப் அதை ஓபன் பண்றதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது தாண்டி அவங்களுக்கு எந்த அளவுக்கு அதை கொடுத்துருக்காங்க அப்படிங்கறதுக்கான ஒரு டேட்டாவே நம்மள்ட்ட கிடையாது. வேலை வாய்ப்பு நம்ம நீட்ஸ்னு ஒரு வந்து ஸ்கீம் இருக்கு அன்பு. நீட்ஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. ஆனா அந்த ஸ்கீம் ஆக்சஸ் பண்ணி அதுல இருந்து அவுட்கம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். நீங்க அதை ஆக்சஸ் பண்ணி நீட்ஸ் வந்து எம்எஸ்எம்இக்காக இருக்கிற ஸ்கீம் தான். அதை ஆக்சஸ் பண்றதே கஷ்டம். ஆமா, அதே மாதிரி தட்கோ லோன் சொல்லிட்டு எஸ்சி எஸ்டி அவங்களுக்கும் கிடைக்கிறது இருக்கு. அதுலயுமே நிறைய சிக்கல் இருக்கு. அதுல வந்து நிறைய ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அந்த அவங்க இதுக்கெல்லாம் லோன் வாங்கலாமா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. சோ இந்த இது நம்ம ஆக்சுவலா இந்த ஆங்கிள் வந்து நீங்க சொன்னீங்க, முடிங்க. ஒரே நிமிஷம். இல்ல இந்த ஆங்கிள் வந்து somehow அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரே நிமிஷம். அன்பு ப்ரோ, ஏதோ டிவிக்கு ஹெச்கியூ இப்போ மறுபடியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. ஏதோ இமெயில் ஐடி போட்டிருக்காங்க. அதை மட்டும் மறுபடியும் ஷேர் பண்ணுங்க. அது என்னது எனக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஆகல. தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கை தயார் செய்யப்பட்டு வரும் நிலையில் அது தொடர்பாக பொதுமக்களும் தங்களின் மேலான பரிந்துரைகளை இணையதளத்தின் வாயிலாக அதேதான் போட்டிருக்காங்க பயன்படுத்த ஸ்தம்பித்துள்ளது. இல்ல அதனால் ஸ்தம்பித்துள்ளது. மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்கலாம் அப்படின்னு போட்டு இந்த மின்னஞ்சல். சோ அந்த இது சைட் கிராஷ் ஆனனால மெயில் பண்ணலாம். வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. வெப்சைட் ஓபன் ஆகலனா எல்லாரும் மெயில் பண்ணுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தோம்? சாரி அதான் நம்ம அந்த 10 lakhs வேலை வாய்ப்பு அவங்க தரவுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க 50 லட்சம் கொடுத்துறோம் அப்படின்னு போய் அது எந்த அளவுக்கு நம்மள்ட்ட கேட்ட வெள்ளை பேப்பருக்கு வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பர் கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைகள். ரெண்டாவது டிஎன்பிசி அது நம்ம டிஆர்பி ராஜா தானே தலைவர், பயங்கரமான அறிவாளி. வெள்ளை பேப்பர் கேட்டா A4 சீட் எடுத்து காட்டுவாரு. அப்புறம் வந்து இந்த இது டிஎன்பிசிலேயே வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா கொடுக்குறது. எப்பவுமே இந்த குரூப் 1 குரூப் 2 எல்லாம் வந்து அதிகமான வேலை வாய்ப்பு வரும், அதுவும் கம்மியாயிருச்சு. அப்படி இருக்கும்போது இந்த என்டர்பிரனர் இது இருக்குல்ல, சுயதொழில் இது பண்றது, அதுலதான் நம்ம இது பண்ண முடியும். அது வந்து அவங்களுக்கும் இப்ப வாழ்வாதாரம் உயர்றதுக்கு இதாக இருக்கும். ஸ்டேட்டோட வந்து எக்கனாமிக்கல் க்ரோத்துக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது வந்து ஒரு 15 இயர்ஸ் அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது கிரவுண்ட் லெவல்ல அந்த அளவுக்கு அது இம்பாக்ட் ஆகல. அந்த இன்ஃபேக்ட் இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷனை விட சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ரொஜெக்ஷன்ல ஃபாஸ்டா ஒர்க் ஆகுது. ஏன்னா உதயன்னு ஒரு போர்ட்டல் வச்சிருக்கான். லாட் ஆஃப் த பீப்புள் நோ ஐ கெஸ். உதயம்னு ஒரு போர்ட்டல் இருக்கு. நீங்க அங்க போயிட்டு மெயில் ஐடி, உங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்க ஃபர்முக்கு இருக்கிற டீடைல்ஸை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். அந்த சர்டிபிகேட்டை வச்சு உங்களால நிறைய விஷயங்கள் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு விஷயத்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கரெக்ட் மீ இஃப் ஐ அம் ராங். அக்ரிகல்ச்சர் வந்து உங்களுக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. உங்களுக்கு வந்து எம்எஸ்எம்இ ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் கான்ட்ரிபியூட். உங்களுக்கு வந்து ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃபியூஸ் பண்ணும் நிலைமையில நீங்க தாராளமா பண்ணலாமே. அவங்க உதயம்னு ஒரு போர்ட்டல் வச்சிருக்கான், நீங்களும் ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணுங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கு அன்பு. லெட் மீ டெல் யூ தட் ஐ அம் a beneficiary of உதயம் போர்ட்டல். உதயம் போர்ட்டல் வந்து ரொம்ப ப்ரோ, நீங்க இந்த எம்எஸ்எம்இ பத்தி பேசுனீங்கல்ல, எம்எஸ்எம்இக்கு வந்து தமிழ்நாடு சைடுல டிக்னு இருக்கு, தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அதுலதான் இந்த நீட் ஸ்கீம் இதெல்லாம் வரும். பட் ஆக்சுவலா அதுல என்ன பிரச்சனைனா, இருங்க நான் சொல்லிடுறேன். அது நீட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் ப்ரோக்ராம். அது வந்து அதுக்கு சர்டைன் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது போக நிறைய இதுவும் இருக்கு. அது இனிஷியலா 10% டெபாசிட் கட்ட சொல்லுவாங்க. அது கட்டினதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஃபண்ட் மூவ் ஆகுறது இல்லை அங்க டிக்ல இருந்து. அதுக்கப்புறம் அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எம்எஸ்எம்இ ஆரம்பிச்சாலுமே அதுக்கப்புறம் சப்சிடி வரதில்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னா 20% வந்து இபில சப்சிடி கொடுப்பாங்க இனிஷியல் எம்எஸ்எம்இ ஸ்டார்டர்ஸ்க்கு. அதுவும் இப்போ கேன்சல் ஆயிருச்சு. அதுல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ ஃபண்டே இது பண்றதுல. அலாங் வித் தட் நீங்க உங்க ஃபர்ம்ல கிளீன் எனர்ஜி யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் 25% அதுல இருக்கும். ஓகே, பட் ஆனா அதை உங்களால அவைல் பண்ண முடியாது. ஏன்னா உங்களால அந்த கம்ப்ளீஷனை ப்ராக்ரஸே மேல எடுத்துட்டு போக முடியாது. அதுதான் பிரச்சனையே.
அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வந்து எஸ், இப்ப நவீன்குமார் சொன்னாருன்னு நினைக்கிறேன். எஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட ஸ்கீம் இருக்கு, ஆனா ஃபங்க்ஷனபிள் ஸ்கீம் இருக்கா அதுதான் கேள்வி. தே டோன்ட் ஹேவ் ஃபங்க்ஷனபிள் ஸ்கீம். தே ஹேவ் ஸ்கீம் which is there for a namesake. அதே மாதிரி அதை எங்ககிட்ட implement மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. இல்ல இது அதுல அப்போ இடையில ஒரு ஸ்கீம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இந்த குலத்தொழில ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வந்துச்சு தெரியுமா? அது பேரு மறந்து போச்சு. அந்த ஃபேமிலி பிசினஸ் இம்ப்ரூவ் கலைஞர் கைவினை அத வந்து லோக்கல்ல இருக்க பிஜேபி காரங்க எவ்வளவு ப்ரொமோட் பண்ண தெரியுமா? அதை கூட்டு போய் கைவினை செய்யறவங்க, பூ கட்டுறவங்க, அவங்க எல்லாம் கூட்டு போய் அவன் வாங்கி கொடுப்பேன் 1 லட்சம் நீ வந்து இந்த ஸ்கீம்ல. அப்படிதான் நிறைய பேர் பிஜேபியில சேர்த்தானுங்க லோக்கல்ல. அந்த மாதிரி எல்லாம் பண்ணானுங்க. இந்த இவனுங்க எல்லாம் சமூக நீதி பேச இவங்க வந்து அந்த மாதிரி ஸ்கீம் இதுல ஒரு நான் அது எப்படி சொல்றேன்னா, இந்த தலித் இயக்கங்கள் இருக்குல்ல, அவங்க கூட பெரும்பாலும் தட்கோல இருக்க லோனை பத்தி ஒரு தலித் இளைஞர்களுக்கு பெருசாவே இது பண்றதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை பத்தி பெருசாவே அவங்களுக்கு இது பண்றது அவேர்னஸ் கிரியேட் பண்றது இல்ல ப்ரோ. நான் சும்மா வரேன், நம்பர்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு நம்பர் மாட்டுச்சு. அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ரூரல் ஏரியால இருக்க SC ST பீப்புளுக்குன்னு வருஷம் கவர்மெண்ட் பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதுல இயர்லி சவுத்துல இருக்க ஒரு 3-4 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மட்டும் 5 கோடி 6 கோடி அன்ஸ்பெண்டா கவர்மெண்ட் கஜானாவுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கு. என்னோட கேள்வி என்னன்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் SC ST சவுத்துல இருக்க SC ST பீப்புளுக்கு பிரச்சனையே கிடையாதா? அவங்க எல்லாம் வந்து கிளவுட் 9ல வாழ்ந்துட்டு இருக்காங்களா? ஏன் வருஷம் ரிட்டர்ன் ஆகுதுன்னா, அவங்களால அதை அவைல் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவேர்னஸ் நீங்க கொண்டு போய் சேர்க்கல. நேம் சேக்குக்கு ஃபண்டை மட்டும் வச்சிருக்கீங்க, எப்படியும் அந்த ஃபண்டை எடுக்க போறது இல்ல, திரும்பி வரும் பினான்சியல் இயர் முடிஞ்சோடனே அன்ஸ்பெண்ட் ஃபண்டுன்னு தூக்கிடுறீங்க, வாயில போட்டுடுறீங்க அழகா. அதேதான் சந்தோஷ் கைத்துக்கு இன்னொன்னு இந்த கம்பெனிஸ் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கும்போது ஆக்சுவலா பூவர்ஸ் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் ஓகே, மேனுஃபேக்சரிங் இஸ் going to contribute number of employments, அதெல்லாம் ஓகே. இந்தியா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த ஈகோ சிஸ்டம் இருக்கு. அடிஷ்னலா ஒரு ஈகோ சிஸ்டம் வேணும். ஏன்னு நான் சொல்றேன்னா, மோஸ்ட் ஆஃப் தி எம்ப்ளாயீஸ் ஆர் லுக்கிங் டு அப்லிஃப்ட் தேர் சே லைஃப் ஸ்டைல். அது வந்து மேஜர்லி ஐடில வந்து இன்னமும் சான்சஸ் அதிகம். அண்ட் எவ்ரி ஒன் ஆர் டில்டட் டுவர்ட்ஸ் ஐடி. சென்னையில ஐடி ரொம்ப முன்னாடியே வந்தது. அந்த ஐடியை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு. நம்மளுக்குன்னு வந்த கம்பெனிஸ்லாம் நம்மளோட கரப்ஷன்ஸ்னாலே சிலதெல்லாம் அந்த பெங்களூர் போச்சு, இல்ல ஹைதராபாத்துக்கு போச்சு. நிறைய விஷயம் இருக்கு. அதே மாதிரி ஐடி டெவலப்மெண்ட் வேணுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் விட்டோபா. ஆனா நீ சொன்னல அந்த லைஃப் ஸ்டைல், நான் அதை விட்டு லைஃப் ஸ்டைல் பத்தி நான் உள்ள வரல. ஆனா இன்னைக்கு தேதிக்கு ஒரு ஃபேக்டரிக்கு ஐடி சப்போர்ட் தேவை. பேசிக் ஐடி சப்போர்ட் இஸ் நெசசரி. அந்த ஆங்கிள் நீ சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃபேக்டரிக்கோ ஒரு ஃபேர்முக்கோ உனக்கு டெக்னாலஜிக்கல் சப்போர்ட், ஐடி சப்போர்ட் தேவை. லைஃப் ஸ்டைல் I don't know. I think it's a personal preference. மேபி இன்னொன்னு, அதே மாதிரி சென்னை வந்து லாங் பேக் இஸ் சாஸ் கேபிட்டல். ஆனா அது நம்ம கேபிட்டலைஸ் பண்ணுமா? இல்ல. அதுல ஏன் நம்ம சாஸ் கேபிட்டலா வந்ததுக்கு மெயின் ரீசன் ஃப்ரெஷ் ஒர்க்ஸ் அண்ட் ஜோஹோ. அந்த 2 கம்பெனிஸ்க்கு அப்புறம் நம்ம பெருசா வந்து அது மாதிரி பெரிய ஒரு பிராண்ட் வரல. அதே மாதிரி இன்குபேஷன்ஸ், நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் கிரியேட் பண்றதுக்கு மெயின் ரெக்வயர்மெண்ட் இன்குபேஷன்ஸ், சப்போர்ட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். அதெல்லாம் நான் பர்சனலா வந்து ஸ்டார்ட் பண்ணது நான் பெங்களூர்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா சென்னையில ஸ்டார்ட் பண்ணதுக்கு வேரியஸ் ரீசன்ஸ் இருந்தது. இன்னொன்னு, சென்னையில வந்து இருக்கிற சப்போர்ட்டிவ் சிஸ்டம்ஸ் கூட, இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு கொத்தடிமை இருக்கான். அவன் என்ன பண்றான்னா, அவன் வந்து அந்த ஃபவுண்டர் பயங்கரமான கொத்தடிமை. அவன் வந்து என்ன பண்றான்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி எல்லாருக்கும் ஒரு இது பண்றான். அதுலயும் காசு தான் பாக்குறாங்க. சோ இன்குபேஷன்ஸ் விட்டோபா இன்னொரு கோவர்ஸ் போடு. ஸ்பீக்கர் இப்ப ஃபுல் ஆயிடுச்சு. கவின் வேற. ஓகே, கவினுக்கு கோவர்ஸ் கொடுத்துரு. ஐடி செக்டார்லாம் வந்து ஹைதராபாத் நமக்கு பின்னாடி ஆரம்பிச்சு நம்மளுக்கு முந்தி போயிட்டு இருக்கான். இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு தெரியல. அந்த ஒரு காரிடோரை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளவு நாள் தான் ஓட்ட போறானுங்கன்னு தெரியல. இவனுங்க ஐடில எல்லாம் 2006லயே நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வளரவே இல்லை. அங்கேயே ஸ்டாக்னேட் ஆயிட்டானுங்க. அதாவது கலைஞர் ஜெயலலிதா பீரியட்ல போட்ட இந்த ப்ளூ பிரிண்டோட ஐடி ஸ்ட்ரக்சர் தான் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு புதுசா எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணல. சோ நீங்க எல்லாம் கம்ப்ளீட்லி ஸ்டாக்னேட்டட். நீங்க வந்து நீங்க எந்த ப்ராக்ரஸுமே பண்ணல. கடைசி நான் இந்த கவர்மெண்ட்டை மட்டும் சொல்லல, நான் இதுக்கு முன்னாடி எந்த ப்ராக்ரஸும் பண்ணல. ஆமா, அது 2 பேருமே கூட்டாளி தான்.
ப்ராஜெக்ட் தான் மாறும் ஒழிய, உள்ள இருக்க இன்கம்லாம் ஒரே ஒண்ணு தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அவங்க 2 பேரும் தெளிவா தான் இருப்பாங்க. வெளிய தான் வந்து ஒண்ணுமே இல்ல ப்ரோ. பேங்கிங் செக்டார்ல பிஎன்பி பரிபாஸ் ஒரு அதெல்லாம் வந்து பிரெஞ்சு பேஸ்டு. அதெல்லாம் வந்து பெரிய ப்ராடக்ட் பேஸ்டோட பேங்கிங் சர்வீசஸ் சிடி இந்த மாதிரிலாம். ஸோ அவங்கலாம் வந்து பெரிய கேம்பஸ்னு ஒன்று கிடையாது சிப்காட்ல ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில. அவங்களாம் ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்கு. அப்ப எப்படி ஹையரிங் பண்ணுவாங்க? அப்ப எப்படி உள்ள இருக்க காலேஜுக்குலாம் எப்படி அந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க? கூகுள் உங்களுக்கு டேட்டா சென்டர் இல்ல 2 ப்ரோ. மில்லியனுக்கு டேட்டா சென்டர் போடுறேன்னு அனௌன்ஸ் பண்ணோன்னே இவனுங்க வந்து ஃபாக்ஸ்கானோட நாங்க ஏதோ டீல் போட்டிருக்கிறதா. ஃபாக்ஸ்கான் தானே அது. நம்ம ஒயிட் பேப்பர் ராஜா வந்து சொல்றாரு. ஃபாக்ஸ்கான் சொல்றான் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னு ஃபாக்ஸ்கான் சொல்றான். இது சிரிப்பா இருக்கு நீங்க பண்றது. இல்ல ப்ரோ, நம்ம கூகுள் கூட நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்த முகம். அதனால வந்து அவங்க பெரிய நம்ம ஆல்ரெடி நிறைய எக்ஸிஸ்டிங்கா கண்ணுக்கு தெரியாத பெரிய எம்என்சிலாம் இருக்கு. யூரோப்பியன் பேஸ்ட்லாம் வந்து சென்னையில இருக்கு. அதெல்லாம் வந்து கேம்பஸ்டா பில்ட் பண்ணல அவங்க. எல்லாமே ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்கு. நீங்க போய் இப்போ டிஎல்எஃப்ல பாருங்க, சிப்காட்ல சிறுசேரியில பாருங்க, வேளச்சேரியில பாருங்க, எல்லாம் ஃப்ளோர் லெவல்ல தான் இருக்கு. அதெல்லாம் பெரிய பெரிய எம்என்சி. கவர்மெண்ட் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி மினிஸ்டர் தான் வந்து பேசணும். வந்து இந்த மாதிரி நான் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஹையரிங் பெருசா பண்ணுங்க, 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து லே ஆஃப் கம்மி பண்ணுங்க. வந்து நீங்க சொல்ற சிலபஸை நாங்க வந்து யூஜிலே கொடுத்துட்றோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்பதான் வந்துங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் கம்மியாகும். நீங்க வந்து சமச்சீரை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டா அவன் மேல தப்பே கிடையாது. ஏன்னா நீங்க கொடுக்குறத படிச்சுட்டு வரையான். எங்க கம்பெனில வந்து அவன் எல்லாமே வந்து அது எல்லாமே ரீசனிங் ஆப்டிடியூடுன்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி எப்படி அவனுக்கு தெரியும் அப்புறம்? ஜேஎல்ஆர் வருது இல்ல உங்களுக்கு தமிழ்நாட்டுல ஜேஎல்ஆர் நாங்க வந்து பிளான்ட் போட போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களுக்கு ஜாகுவார் லேண்ட் ரோவர் ரெடி பண்ணிட்டான். அவ்வளோ ஹேர்டில்ஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது தமிழ்நாட்டுல இருந்து வெளியே போற நிலைமையில தான் இப்ப மறுபடியும் உங்களுக்கு வர்ற சுச்சுவேஷன் இருக்கு. ஹேர்டில்ஸ் நிறைய இருக்கு. இல்ல ப்ரோ, கம்மிங் Feb 9 ஜாக்வாரோட ராணிப்பேட்டையில வருது. சிஎம் வந்து இனாகிரேட் பண்றாரு. அது அனௌன்ஸ் பண்ணது எப்போன்னா அது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து டாடா வந்து ஜேஎல்ஆர் வாங்கி சில ஆண்டுகள் கழித்து அதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவ்வளவு ஹேர்டில்ஸ். இதே நான் சொல்றேன், இதே ஒரு குஜராத்லயோ இதே வந்து ஒரு யூபிலயோ டாடா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஜேஎல்ஆர் அப்படியே தொக்கா தூக்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கம்பெனிஸ் போக மாட்டாங்க. அங்க வந்து உங்களுக்கு பீப்புள் அவ்வளோ எஜுகேட்டடா கிடையாது, உங்களுக்கு ஆக்சசபிலிட்டிஸ் கிடையாது. அந்த இடமே கொஞ்சம் கம்பேரிங் டு சவுத் உங்களுக்கு பேக்வர்டா இருக்கனால அங்கெல்லாம் அவங்களுக்கு ஆக்சஸே கம்மியா இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா இங்க வந்தானுங்கனாலே எல்லாரும் சிவாஜி படத்துல வர அந்த மினிஸ்டர் மாதிரி உங்க டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளவு, அதுல கட்சி வளர்ச்சி நிதிக்கு 30% கொடுக்கன்னு கேட்கிறானுங்க. இல்ல ப்ரோ, இவங்க கவர்மெண்ட்லயே எல்லா செக்ரட்டரி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல எல்லா கேடர்ல இருக்கவங்களும் செக்ரட்டரி ஆபீஸ்ல இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் இயங்க விட மாட்டாங்க. அவங்க இப்ப நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி திங்க் பண்ணுவோம். அவங்க நம்மளோட அதிகமா இருப்பாங்க. ஆனா வந்து அங்க இருக்க மினிஸ்டர்ஸும் சரி, அங்க இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வந்து அவங்கள வந்து நீங்க சொல்ற ஸ்கீம் வந்து போக விடாது, அந்த டேபிளுக்கே வராது. ஸோ அவங்க வந்து நம்ம பேசுற ஐடியாஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அந்த போகாது டேபிள். ஒரு சைடாவே போய்க்கு இருக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்ல. வேற சைடு ஏதாச்சும் பேசுங்க. அந்த ரஹ்மான் அவரு இல்ல ப்ரோ, ஐடி I'll say something. Sorry to interrupt. நான் கொஞ்ச நேரம் கேட்டு தான் இருக்கேன். I've been listening. See, நீங்கெல்லாம் you're all 10% of the crowd. நீங்க அந்த manifesto வெப்சைட் லான்ச்